ஜூஸியான பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கேஜி பீஃப் எடுத்துக்கோங்க. அத நல்லா கழுவி, அது கூடவே கையில 1, 2மா தட்டி போட்ட இஞ்சி, பூண்டு, அது கூட ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை, சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா பீஃப்லேயுமே அப்ளை ஆற மாதிரி நல்லா பெசஞ்சிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இத வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர்ல வச்சு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, அத நல்லா 4 டூ 6 விசில்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ நல்லா பீஃப் பஞ்சு மாரி வெந்து வரும். இன்னொரு பேன் சூடானதும் ஆயில் சேர்த்து, கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பில்ல, காஞ்ச மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குனதும், ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சில்லா இருந்தா பெட்டர். என்கிட்ட இல்லாததால நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த பீஃப்க்கு வந்து அந்த ஃப்ளேவர் குடுக்குறது. இந்த ஸ்டெப்ப கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி வெந்து வந்திருக்க அந்த பீஃப் எடுத்து இதில போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டட்டும். தண்ணி சுண்டுனோன கடைசியா பெப்பர் தூவி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பீஃப் செமி ட்ரை நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாதத்தில போட்டு பெசஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா, இந்த பதத்தில நிறுத்திருங்க. இல்ல நல்லா ட்ரையா சுக்கா மாரி வேணும்னா, இன்னும் நல்லா சுண்ட விடுங்க. ஃபைனலா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. சுவையான பீஃப் ட்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.